ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் ஒரு வியட்நாம் மூவி. 2023ல ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஆக்ஷன் மூவியா ரிலீஸ் ஆன 578 மேக்னம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். ஆக்சுவலி படத்தோட கதை அப்படின்னு பார்க்கும்போது படத்துல ஹீரோக்கு பேர் வந்து யங் அப்படிங்கிறாங்க. அவர் வந்து ஒரு ட்ரக் டிரைவர். அவரோட சின்ன பொண்ணோட அவர் எங்க இந்த ட்ரக்ல வந்து அவர் என்ன வேலையா போனாலும் அந்த பொண்ணு அந்த ட்ரக்லயே வந்து டிராவல் பண்ணும். கிட்டத்தட்ட அவங்க ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா வந்து ரெண்டு பேருமே வளர்ந்துட்டு வர்றாங்க. ஸோ திடீர்னு ஒரு வாட்டி அவங்க பொண்ணு வந்து ஸ்கூல்ல இருக்கும்போது மயக்கம் போட்டு கீழே விழுந்துருது அப்படின்னு நியூஸ் வருது. ஹீரோவும் அங்கே போய் பதட்டப்பட்டு போய் பார்க்குறாரு. ஸோ அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க பொண்ணை கடத்தி யாரோ வந்து ஏதோ தப்பான விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து ஹீரோவுக்கு தெரிய வருது. இதனால அந்த கூட்டத்தையே மொத்தமாக அழிக்கணும் அப்படின்னு ஹீரோ களத்தில் இறங்குறாரு. இறங்கினவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து இறுதியில வெற்றி கிடைச்சிச்சா இல்லையா, உண்மையிலேயே ஒரு பொண்ணுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிறதா அந்த படத்தோட கதை. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் பேக்டான மூவி. அதாவது இந்த கோவிட் டைம்ல வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. பட் சரியா ரிலீஸ் பண்ண முடியாம போயிடுச்சு அவங்களால. ஆக்சுவலி இந்த படத்தோட அந்த கேரக்டர் யங் அப்படின்னு அவங்க அந்த பொண்ணோட அப்பாவா நடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எமோஷனலான ஒரு ஆங்கிரி பேர்ட்ஸ் கேரக்டர். ஸோ எமோஷனலும் இருக்கணும், அந்த ஆங்கிரிஸும் இருக்கணும். அந்த ஆங்கிரி வித் எமோஷனல் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணா ஒரு ஆங்கிரி வரும்ல. ஸோ அதுதான் அந்த படத்தை அவரோட கேரக்டர். எங்கேயுமே சிரிக்க மாட்டாரு. அவரோட நடிப்பை பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டா அவ்வளோ ரியலாக இருக்கும் நம்ம பார்க்கும்போது. அதுதான் அந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஒரு ஹை குவாலிட்டி பிக்சர்ஸ் இந்த படத்தில் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. ஒரு ஹை குவாலிட்டி ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாமே பார்க்க முடிஞ்சிச்சு. குறிப்பாக அந்த கார்பேரியாவில் நடக்கிற ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே அந்த கண்டெய்னர் இருக்கும் ஒரு இதில். ஸோ அதில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும், ஒரு 13 நிமிஷம் கண்டினியூஸாக. ஸோ அந்த ஃபைட்ஸ் வந்து அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த படத்தில் வர்ற ஒரு 7 ஃபைட்ஸுமே அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். அண்ட் நீங்கள் ஒரு ஆக்ஷன் பேக்டான லவர் அப்படின்னா, ஒரு மூவியெல்லாம் விரும்புவீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த படத்தை வந்து நீங்கள் விரும்புவீங்க அப்படின்றால எந்த டவுட்டுமே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த படம் எனக்கு ஒரு பெரிய விஷயமா பட்டது, இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி அண்ட் விஎஃப்எக்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். கிளைமேக்ஸில் ஒரு காட்சி காமிப்பாங்க. அது வந்து நிஜமாவே வந்து அது விஎஃப்எக்ஸா இல்லை ரியலா அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு நம்ம கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ கணுக்கச்சிதமா அந்த விஎஃப்எக்ஸை கேல் பண்ணிப்பாங்க. ஆக்சுவலி இந்த படத்தோட நெகட்டிவா எனக்கு பட்டது இந்த படத்தோட ஸ்டோரி டெல்லிங் விஷயம். அண்ட் ஒரு கோர்வையா படத்தோட ஸ்டோரியா சொல்லிட்டு போவாங்க. முன்பின் காட்சிகள் ஒன்றுக்கு பின்னும் முரணாவே இந்த காட்சி இருக்கும். திடீர்னு ஒரு சீன் வரும், டக்குன்னு பார்த்தா அவங்க பொண்ணு அவங்க கூட இருக்கும், டக்குன்னு அவங்க பொண்ணு வந்து இறந்து போன மாதிரி காமிக்கும், டக்குன்னு என் பொண்ணை காணும் அப்படின்னு ஒரு தேடிட்டு இருப்பாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு கொலாப்ஸ் ஆன ஒரு பெர்ஃபெக்டான எடிட்டிங் படத்துல இல்லையோ, சரியா அந்த ஸ்க்ரீனை வந்து எங்கேயுமே லாக் இல்லாம மேஷா எடுக்க மிஸ் பண்ணிட்டாங்களா, இல்லை இந்த கதையே எப்படித்தானா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூசன் இந்த படம் பார்க்கும்போது வந்துட்டே இருக்கும். அண்ட் குறிப்பா ஸ்க்ரீன் பிளேயை இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் நம்ம பார்க்கும்போது இது எத்தனை பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியவே இல்லை. ஆக்சுவலி இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு இந்த படத்துல எதுவுமே இல்லை. நீங்க ஃபேமிலிஸோட பார்க்கலாம். ஒரு மகனுக்காக ஒரு ரிவெஞ்ச் கேட்டகரி எடுக்கக்கூடிய ஒரு அப்பாவோட கதை தான். பட் அதை வந்து எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட் இல்லாம ஒரு பியூரான ஒரு ஆக்ஷன் பேக்கோட வந்து கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. குறிப்பா பல காட்சிகள் நமக்கு லேக் அடிச்சு இருக்கும். ஹீரோயின்னு சொல்லி ஒருத்தரை காமிப்பாங்க. அவங்க வந்து திடீர்னு வந்து இவர் கூட பேசுவாரு, ஒரு ஷாட்டுக்கு தான் வருவாங்க. திடீர்னு பார்த்தா ஹீரோக்கு ஒரு ஆபத்து, வில்லன்லாம் ரவுண்டு கட்டி போட்டுருப்பானுங்க. டக்குன்னு அவங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்கள காப்பாற்றி விட்டுட்டு போவாரு. எப்படி ஹீரோயினி அந்த இடத்துக்கு வந்தாங்க, ஃபர்ஸ்ட் ஹீரோயினி யார் எப்படின்னா பல கேள்விகள் இந்த படம் பார்க்கும்போது நமக்கு தோணிட்டே இருக்கும். டெஃபினட்டா ஒரு படம் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூசன் நமக்கு வரும் ஸ்கிரீன் பிளேல. அந்த ஸ்கிரீன் பிளேயை பெர்ஃபெக்டா அவங்க மேக் பண்ணலை. அப்படி மேக் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஆக்ஷன் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியா அந்த படம் வந்திருக்கும் அப்படின்றல எந்த டவுட்டும் இல்லை. இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து அமேசான் பிரைம்ல வந்து ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. அண்ட் அந்த மினி டிவின்னு இருக்குல்ல, அதோட வித் ஆட்ஸோட இந்த படம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் செக் பண்ணிக்கலாம், உங்களுக்கு அது ஃப்ரீ தான். அண்ட் அஃபிஷியல் தமிழ் டப்பம் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாகவே இருக்கு. அண்ட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மிஸ்ட்ரி கேட்டகரி அண்ட் ஒரு ஆக்ஷன் ஒரு மாதிரி இந்த மாதிரி ரிவெஞ்ச் கேட்டகரியான படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த 578 மேக்னம் வந்து உங்களுக்கு ஒரு பிடிக்கும். அண்ட் எக்ஸ்பெஷலி இதில் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் நமக்கு காமிப்பாங்க. ஸோ அந்த ட்ரக் இருக்குல்ல, ஸோ லோடு ஏற்றுற ட்ரக்கர், ஸோ அந்த மாதிரி ட்ரக்கர்லாம் பர்ஃபெக்டா இருக்கும். அதை ஓடிட்டே இருக்கிறது, அதோட ரோடு, அதை என்ன வேலை பார்க்குறாங்க, அதுக்குள்ள என்னெல்லாம் வேலை பார்க்கலாம் அப்படின்ற விஷயத்த எல்லாமே ரிவெஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அண்ட் வியட்நாமில் இந்த மாதிரி குழந்தைகளை கடத்தி இந்த மாதிரி ரேப் பண்றது, அவங்கள்ட்ட வந்து ஆர்கன்ஸை திருடுறது அப்படின்ற விஷயம் வந்து இன்னமும் அங்க நடந்துட்டே தான் இருக்கு. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 50,000 இருந்து 1 கோடி வரைக்கும் வந்து
சாரி 50,000 1 லட்சம் வரைக்குமான பிள்ளைகளை வந்து வியட்நாமில் கடத்தி இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது அங்கத்திய சேவை வந்து நமக்கு சொல்லுது. அந்த படத்துலையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். டெஃபினட்டாக இந்த படத்தை பாருங்க, நீங்கள் ஃபேமிலிஸோட பார்க்கறதுக்கு ஒரு தரமான படமாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ கைஸ். அண்ட் அடுத்து நல்ல ஒரு மூவி நியூஸ் இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.